மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது. என்ன செய்து மறக்கலந்து போச்சா? தகவலில் எந்த அரசியல் கட்சி வேறும் கருத்து என மறுக்க முடியாது. இது எது நம்ம எங்க தமிழ் படிச்சான்னு தெரியலடா. ஆந்திராக்கும் தமிழ்நாட்டுக்கு நடுவுல பச்சிருப்பானோ. அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. விரைவாக சீரமைப்புக்கு எந்தவித நிதி ஒருங்கிணையும் இல்லை. ரொம்ப முக்கியமான சைடு. ஒவ்வொரு வருவாய் ரூபாயிலும் சீர்திருத்துகிறது. I am living in the Chennai. 30 years old. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை இன்னொன்னு நமக்கு ஒரு தொகுதியில 85,000 ஓட்டு கிடைச்சிருங்க. ஒண்ணு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. இன்னொன்னு பெரியார் இறக்கவில்லை, அதை உயிர் போன வெற்றிக்கு தான் தலைவர் விஜய் அவர்கள் தாவேக கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. சார் ஒரு சின்ன விஷயம் சார். அது ரிலேட்டடான क्वेश्चन சார். என்னோட தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிதிச்சுமை 13.8 லட்சம் கோடி இருக்கக்கூடிய நிலையில பதிலே சொல்லலாம். நாங்க செய்ய போற செயல்ல அவங்களுக்கு தெரிய போகுது. 25 நாள்லயே பல மாற்றங்கள் கொண்டு வந்துட்டோன்னு உள்ள இதாகிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல பண்ண ஆரம்பிச்சோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ரீல்ஸ் மாமி சொல்றது 100% சரி. எங்க பொட்டு மாமாட ஆட்சியில எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள பயமாத்தான் இருக்கு. இன்றைக்கு எந்த சிறுமி எந்த இடத்துல சிதைக்கப்பட போறான்னு சொல்லி நினைச்சு எல்லாருக்குமே உள்ள பயமாத்தான் இருக்கு. பயங்கரமா இருக்கீங்க. இன்னும் அடுத்து நாங்கெல்லாம் இன்னும் சிஸ்டத்தை கத்துக்கிட்டு வேற லெவல்ல பண்ண ஆரம்பிச்சோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். அடடே இங்க பாரு, புளிய மரத்தடியிலே புஷ்பல்ல தான் மடியிலே. எங்க பொட்டு மாமா ஆட்சியிலே மக்கள் எல்லாம் வீதியிலே. ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கானு. இங்க நின்னு இடிச்சு தள்ளிடுவோம்பா. 3 வயசு பொண்ணு நேத்து கடத்திருக்காங்க. பாதுகாப்பு இல்லங்க பெண்களுக்கு. வெளியே வர பயமா இருக்கு, பசங்களை அனுப்பும் பயமா இருக்கு. ஸ்கூலுக்கு போலாம். 15 ஜூன் 2026, அதாவது நேத்து ஒரே நாள்ல மட்டும் 12 பாலியல் குற்ற சம்பவங்கள் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எதிராக நடந்திருக்கு. என்ன நியூஸ்லாம் நான் பாக்குறதுலப்பா. நியூஸ் ஒரு மாதிரி கிளம்சியா போட்டு நிறைய நியூஸா போட்டு இது உங்களால பார்க்க முடியாது உங்களால. ஏன்னா இப்ப ஒரே பிரச்சனைகளை பத்தி ரொம்ப இதா வந்துட்டு இருக்கு. பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. அதான் நீங்க என்ன ஒரு மாதிரி எதுக்குப்பா சிரிக்கிறீங்க? கும்படிப்பூண்டியில 3 வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமையால கொடூரமா இறந்து போனாங்க. அந்த குழந்தைய பெத்தவங்களோட அழுக்குரல் கூட உங்களுக்கு கேட்கலையா? கேட்கல. உங்களுக்கு எப்படி கேட்கும்? நீங்க தான் ரொம்ப பிஸியா உங்க சினிமா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி போட்டோக்கு போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு மக்கள் விமர்சனம் பண்றாங்க. யாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவனுங்க. அம்மாவை திட்டுறானே. அது சரி, சொந்த குடும்பத்துக்கே பாதுகாப்பு கொடுக்காம நடுத்தருவுல விட்ட இவர்கிட்ட போய் மக்கள் எப்படி நம்மள பாதுகாப்பாரு அப்படின்ற விஷயத்த தமிழ்நாடு மக்கள் மறந்துட்டாங்க போல. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. யாரா இருந்தாலும் 3 மாசம் 6 மாசம் டைம் கேக்குறாங்க. மீதி எல்லாத்துக்கும் நல்லது பண்றது கேட்கலாம், தப்பு கிடையாது. சட்ட ஒழுங்கு போய் டைம் கேட்டா இது நல்லாச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. எத்தனை குழந்தைங்க பாதிச்சிருக்கு இன்னைக்கு கூட நியூஸ்ல பார்த்தோம். அப்படியே நாளைக்கே பண்ணிடுவேன். நான் வந்து 1 மாசம் ஆகுது, ஒன்னும் கழட்டின பாடு இல்ல. அவன மகனா நாய். அண்ணா அம்மல்ல தம்பி இங்கே ஆட வந்தேன்டா அங்க. அது மாதிரி அவர் போட்ட மாதிரியே போட்டிருக்கிறது. அவர் வரல அப்படின்னு உடனே இப்போ நண்பர் கட்சி. அது சூப்பர். அது வந்து தலைவர் கட்சி, இப்போ நண்பர் கட்சி. கூச்சமே இல்ல. நண்பருக்கு அவர் எங்களுக்கு 2 பேரும் ஈக்குவலா தான் பாக்குறேன். இவரும் 2 பேரும் ஈக்குவலா அவர் பாக்குறாராம். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே,
ஏண்டா கொஞ்சமாரு மனசாட்சியோட தான் பேசுறியா? உனக்கு அப்புறம் இருக்கிற சந்ததியை ஒத்துப்பார். சினிமா பார்த்து வளர்ந்த பலகீனமான கூட்டம் தான் தெரியும். அவங்கள அரசாங்கம் விலைக்கு வாங்கிடும், இல்ல மிதிச்சு நசுக்கிடும்.